பெபிள்ஸ் தமிழ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெபிள்ஸ். நான் உங்கள் கோபி சுதா, கோவை சமையல். நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது தக்காளி இறால் தொக்கு. இது வந்து என்னன்னா சாதம், சப்பாத்தி, ரச சாதத்துக்கு நல்ல காம்பினேஷன், தயிர் சாதத்துக்கும் நம்ம இது சைட் டிஷ்ஷாக எடுத்து சாப்பிட்லாம். ரொம்ப ஈஸியாக செய்யலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இறால் தக்காளி தொக்குக்கு நம்ம ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் எடுத்துக்கலாம். பெரிய வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். இது கூட நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம இது வதங்கிறதுக்குள்ளேயே ஒரு தக்காளியை நல்லா பியூரி பண்ணி வச்சுக்கலாம். பெரிய தக்காளியாக இருந்துச்சுன்னா 1, சின்னதாக இருந்ததுன்னா 2 எடுத்துக்கோங்க. இதை வந்து மிக்சியில் அடித்து எடுத்துக்கலாம். இது வந்து என்னென்னா சாதம், சப்பாத்திக்கு ரொம்ப நல்ல காம்பினேஷன். கருவேப்பிலையை கொஞ்சமாக கிள்ளி போட்டுக்கலாம். இது வந்து வாசனைக்கு ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க, இல்லைனா வேண்டியதில்லை. இது 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதக்கிட்டோம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது கூட நம்ம மசாலா சேர்த்து வதக்கிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், காஷ்மீரி மிளகாய்த்தூள் 1/4 டீஸ்பூன். நம்ம லாஸ்ட்டில் வந்து பெப்பர் போட்டுக்கலாம். கரம் மசாலா வந்து இதுக்கு தேவைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இறால் தொக்குக்கு நான் ஆட் பண்ண மாட்டேன், அதனால் பண்ணலை. ஆனால் பெப்பர் போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இறால் வந்து ஒரு 1/2 கிலோ எடுத்துக்கலாம். அதாவது உரிச்சதுக்கப்புறம் 1/2 கிலோ எடுத்துக்கிறோம். இதை வந்து நல்லா ஒரு 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிட்டேன். லாஸ்ட்டில் நம்ம உப்பு போட்டு வாஷ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம தொக்கு வந்து நல்லா மசாலா பச்சை வாசம் போனதுக்கப்புறம் நம்ம இறால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா மசாலா வந்து பச்சை வாசனை போயிட்டு ஆயில் வந்து லைட்டாக மேலே வர ஆரம்பிச்சிடும். இந்த ஸ்டேஜில் நம்ம இறாலை ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா பெரட்டி விடுங்க. இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி நிறைய விட ஆரம்பிக்கும். இது வந்து 1/4 வாசி வெந்ததுக்கப்புறம் நம்ம மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். உப்பு சேர்த்தியாச்சு. இப்போ நம்ம மூடி வச்சுக்கலாம். இது ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேகட்டும். பார்த்திங்கன்னா இது ஒரு 75% நல்லா வெந்துடுச்சு. நம்ம இப்போது மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதாவது இறால் பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நீங்கள் வந்து ரொம்ப பெருசாக வாங்கினீங்கன்னா மசாலா வந்து இறங்காது. இந்த மாதிரி ஒரு மீடியம் சைஸில் வாங்கிட்டோன்னா அதாவது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் என்னென்னா, இதை விட சின்னதாக வாங்கினீங்கன்னா இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். அது வந்து மீடியமாக இருக்கிறது நம்ம பிரியாணி கூட ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ என்னென்னா நல்லா வெந்துட்டுருக்கு. ஒரு 5 மினிட்ஸ் வந்து சிம்மில், அதாவது லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே எண்ணெய் வந்து லைட்டாக மேலே வர ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ மூடி வச்சுக்கலாம். இப்போது ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஆயில் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். சுவையான தக்காளி இறால் தொக்கு ரெடி. தக்காளி இறால் தொக்கு எப்படி செஞ்சுக்கிறத பார்த்தீங்க. ரொம்ப ஈஸியாக செய்யலாம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். அருஞ்செவ்வி இன்னா முகத்தான் பெருஞ்செல்வம் பேயை கண்டன்னது உடைத்து. விளக்கம்: எளிதாக காண முடியாத தன்மையும் இனிமையற்ற முகம் காட்டும் இயல்பும் உடையவனது பெருஞ்செல்வம் பேய் கவனித்துக் காக்கும் புதையல் போன்றது. பெபிள்ஸ் தமிழ்.